சந்திராஷ்டமம் எப்படி பாதிக்கும் அப்படின்னு சொல்கிறேன். பேசாமல் ஒருத்தங்க ரொம்ப அன்னோன்யமாக உட்காந்து பேசின்னு இருக்காங்க. திடீர்னு ஒரு கருத்து சொல்லுவாங்க, டக்குன்னு கோவம் வந்துடும். அந்த கருத்துனால அது அப்படியே கண்டினியூ ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துட்டு இருக்கும். அதே சமயத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் நம்ம ஒன்று சொல்ல வர அவங்க ஒன்று புரிஞ்சுப்பாங்க. நம்மளுக்கே அவங்கள பார்த்துட்டு அவங்க ஏதாவது சொல்ல வர்றது நம்மளை சொன்ன மாதிரியே ஒரு தோணல்கள் மன ரீதியாக இருந்துட்டு இருக்கும். அப்போது இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு 3 விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணிட்டீங்கன்னா போதும். கெட்ட எனர்ஜிகளை வாங்கக்கூடாது. பாயிண்ட் நம்பர் 1. கெட்ட எனர்ஜி நம்ம கொடுக்கவும் கூடாது. பாயிண்ட் நம்பர் 2. கெட்ட எனர்ஜினா என்ன? பேசும்பொழுது ஏதேனும் ஒரு விஷயம் அப்போ பிரச்சனை வர மாதிரி இருந்தது அப்படின்னா 2 அடி நகர்ந்து ஓடிடணும். நம்மகிட்ட இருந்து ஏதோ ஒன்று கோவமாக வரப்போகுது அப்படின்னு சொன்னால் நம்மவே அதை கண்ட்ரோலில் வச்சுக்கணும். இந்த 2 பாயிண்ட்டை மனசில் வச்சுட்டிங்கன்னா நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். நம்பர் 1 அண்ட் நம்பர் 2. நம்பர் 3 என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஒரு விஷயத்தை நம்ம செயல்படுறோம். இந்த செயல்படுறதன் மூலமாக நமக்கு என்ன லாபம் என்ன நஷ்டம்னு பாருங்கள். அதே சமயத்தில் அதாவது வரவுகள் தான் இருக்கணுமே தவிர நம்ம செலவுகள் இருக்கிறத அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடாது. இந்த விஷயங்களில் சந்திராஷ்டமத்தன்னைக்கு மனசில் யோசிச்சிட்டிங்கன்னா அற்புதமான பலன்கள் கொடுக்கும். அதுலேயும் கடைசி ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். திடீர் பிரயாணம், திடீர் செயல், திடீர் ஒரு விஷயத்தை எப்போவுமே சந்திராஷ்டமத்தன்னைக்கு செய்யறாதீங்க. இந்த சின்ன இதுதான் இருக்குது, எதுவும் வண்டி வராது திரும்பிடலாம், அந்த மாதிரி பண்ணவே கூடாது. ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒரு நாய்க்குட்டி இருக்குது, இது கடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு காலை தாண்டி போகிறது தவிர்த்துக்கணும். மாடு தானே முட்டாது அப்படின்னு போயிடக்கூடாது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் கேர்ஃபுல்லாக இருந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் அது உங்களை எந்த வகையிலையும் பாதிக்காது. இது சந்திராஷ்டமத்தில் இருக்கக்கூடிய விஷயம். இதுக்கு என்ன சார் பரிகாரம் அப்படின்னு கேட்டால், அரிசி பொடி மாவு தெரியும், அதை கோலமாகவோ இல்லை சின்ன வட்டமாக போட்டு அது மேலே 2 தீபம், நெய் தீபத்தை வீட்லேயோ அல்லது கோயிலையோ ஏற்றி பாருங்கள். உங்களுக்கு சந்திராஷ்டமத்தினுடைய பாதிப்புகள் கொஞ்சம் கம்மியாகிறதுக்குண்டான வாய்ப்புகள். எந்த சுவாமிக்கு ஏற்றுறது, குலதெய்வத்துக்கும் நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவானுக்கும் பிரார்த்தனை பண்ணி ஏற்றிண்டா போதும்.